உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையை விடுதலையாக்கும். சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றிவிடும். தலைகளாய் அதை வார்த்தை சொன்னதே இயேசு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. தேவன் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும். இது யாருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை? அப்போ இதுல ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையினாலும். இதை நம்புகிறவன் எப்படி தெரியுமா? உண்மையிலே ஒரு வார்த்தையில என் வாழ்க்கை மாறிடுமா? நம்புறவன் தேவனுடைய வார்த்தையை ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள். இந்த உலகத்துல பிசாசு எதை மட்டும் அறிய விட மாட்டான் தெரியுமா? இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆவியானோடு நெருக்கமா போயிருவீங்க. வார்த்தையை பிடிச்சி பிசாச நொறுக்கி தள்ளுவீங்க. ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சத்தமா சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்னைக்கு தேவனால் பிறந்தவன் யார்? யார் தேவனால் பிறந்தவன்? யார் தேவனால் பிறந்தவன்? தேவனால் பிறந்தவனுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கு? இந்த ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருதயத்திலே வைப்பாரானால், இந்த உலகத்தில் வருகிற ஒவ்வொரு சோதனையும் உன்னால ஜெயிக்க முடியும். யார் தேவனால் பிறந்தவன்? எப்படி தேவனால் அவனால் பிறக்க முடியும்? தேவனால் பிறந்தவன் இப்ப எதுல இருக்கிறான்? இந்த 3 காரியங்களை குறித்து ஆண்டவர் பேச போறார். எல்லாம் சொல்லுங்க. எப்படி தேவனால் பிறப்பது? எப்படி தேவனால் பிறப்பது? யார் தேவனால் பிறந்தவன்? யார் தேவனால் பிறந்தவன்? தேவனால் பிறந்தவன் எங்க இருக்கிறான்? இந்த 3 காரியங்களை குறித்து நாம் அறிய போகிறோம். முதலாவது, யார் தேவனால் பிறந்தவன்? முதலாவது அறியக்கூடிய சத்தியம், யார் தேவனால் பிறந்தவன்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். இயேசுவானவரே, எடுத்துட்டீங்களா? 1 யோவான் 5:1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அவ்வளவு அருமையா சொல்லியிருக்கிறார் பாருங்க. இன்னொரு முறை வாசிங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இத பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்துல இருத்திட்டாரு வச்சுக்கிறீங்களா? இதுல ஒரு காரியத்தை, தேவனால் பிறந்தவன எப்படி பிறக்கிறான்? தேவனால் பிறந்தவனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, இயேசுதாயா கிறிஸ்து, கிறிஸ்துதாயா இயேசு. ஐயா, எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினது இயேசுதான். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். உன்னை விடுவிக்க, உன்னை ஆசீர்வதிக்க, உன் வாழ்க்கையை மாற்ற அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் கிறிஸ்து. அவர் யாரு? இயேசு. அந்த இயேசு எனக்காக தான் எல்லாம் பண்ணினாரு என்று அவரை நீ விசுவாசிச்சாலே நீதான் தேவனால் பிறந்தவனா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனால் பிறந்தவன் யார் என்று யாரும் கேட்டீங்கன்னா நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்தவன். இதுல இன்னொரு பகுதி என்ன வருது தெரியுமா? ஃபெய்த், விசுவாசம் உள்ள வருது. விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஆளோட ஆளா வந்து நான் ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்துட்டு போயிருவேன். 2 மணி நேரம் இருக்கணுமா? 1 மணி நேரம் இருக்கணுமா? அது மாதிரி நான் 1 மணி நேரம் இருந்துட்டு போயிடுறேன். என் வேலை, வர வேண்டிய வேலை, நீங்க செய்தி குடிப்பீங்க, கேட்பேன், போயிருவேன்.
ஐயா அது முக்கியம் கிடையாது. அப்படின்னா நீ தேவனால் பிறந்தவங்க கிடையாது. கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே உனக்குள்ள விசுவாசம் வரணும். இயேசு கிறிஸ்து கிறிஸ்து என்று விசுவாசிப்பவன் அங்க விசுவாசத்தை கொண்டு வராரு. அவன் தான் தேவனால் பிறந்திருக்கிறான் சொல்லிட்டு கீழே வாரார். 4ஆம் வசனத்துக்கு வாரார் பாருங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஐயா நீ தேவனால் பிறந்தவங்கிறத நீ கண்டுபிடிச்சுட்டே வச்சுக்கவ. இந்த உலகத்துல எத்தனை பாடு வந்தாலும் நீ ஜெயிக்கதான் செய்வ. உனக்கு பாடு பிரச்சனை வியாதி வராதுன்னு சொல்லல. ஆனா அது உன்னை தோக்கடிக்க முடியாது. ஏன்னா நீ யாரு? தேவனால் பிறந்தவன். நீ யாரு? தேவனால் பிறந்தவன். நீ யாரு? தேவனால் பிறந்தவன். தேவனால் பிறந்தவனுக்கு என்ன தகுதி சொல்றாரு? ஐயா இயேசுதாயா, கிறிஸ்துதாயா இயேசு. கிறிஸ்துதான் இயேசு. கிறிஸ்துதான் இயேசு என்று விசுவாசிக்கிற அவன் தேவனால் பிறந்தவனா? அப்படி தேவனால் பிறந்தவன 4ஆம் வசனம் என்ன சொல்றப்பட்டீங்கன்னா, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வியாதியை ஜெயிக்க முடியல. இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனையை நம்மளால ஜெயிக்க முடியல. நம்ம தலையை சுத்தி இருக்கிற பிரச்சனையை நம்மளால ஜெயிக்க முடியல. ஆனா இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? உலகத்தையே ஜெயிப்பியா. தமிழ்நாட்டுடைய சோதனை அல்ல, இந்தியாவுடைய சோதனை அல்ல, உலகத்தின் சோதனையை உலகத்தை நீ ஜெயிக்க முடியுமா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். திரும்ப எங்க கொண்டா பலபடி இந்த இயேசுவானவர் விசுவாசத்தை கொண்டு வராரு பாருங்க. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப அந்த விசுவாசங்க என்ன தெரியுமா? ஏன் நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவன். ஒரு பிரச்சனை வரும்பொழுதோ, ஒரு வியாதி வரும்போதோ, ஒரு பண நெருக்கடி வரும்போதோ, ஒரு ஆபத்து வரும்போதோ, நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் வந்துட்டுன்னா உலகத்தையே ஜெயிக்கும் பொழுது உன்னுடைய தனிப்பட்ட சோதனையை ஜெயிப்பது ஈஸி. கைதட்டும், ஈஸி. அல்லேலூயா சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி. அடுத்து என்ன சொல்றாரு? சிலவர் ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னா, விசுவாசிப்பவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்படியே வேற எவனும் ஜெயிக்க முடியாதான். அந்த 5ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி, தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இங்கே எங்க என்னத்தை கொண்டு வர்றாரு? விசுவாசம். நல்ல கவனிங்க. தேவனால் நீ பிறந்திருக்கிறது முதல்ல தெரிஞ்சாதான் நீ பாடுகளை ஜெயிக்க முடியும். அதை தெரிஞ்சா மட்டும் போதாதான், அதை நீ என்ன செய்யணுமா? விசுவாசிக்க வேணுமா? முதல் வசனத்திலே சொல்லிட்டாரு. ஃபெய்த் அங்க வந்துட்டு 1 யோவான் 5:1 சொல்லிட்டாரு. இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் எவனும் 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 அவன் எந்த ஜாதியா இருந்தாலும் சரிதான், எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் சரிதான், யூதனா இருந்தாலும் சரிதான், கிரேக்கனா இருந்தாலும் சரிதான், இயேசு மேல விசுவாசம் வச்சுட்டான்னா அவன் தேவனால் பிறந்துட்டானா. கீழே சொல்லிட்டாரு அவன் உலகத்தையே ஜெயிப்பானா. ஏன் ஜெயிக்க முடியலங்கிறது அடுத்த வருஷம் சொல்லிட்டாரு. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பவன் என்று இந்த உலகத்தை ஜெயிப்பவன் யார்? அப்ப தேவனால் பிறந்தவனுக்கும் விசுவாசத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்க. முதல்ல நீ தேவனால் பிறந்திருக்குங்கிறது நீ தெரியணும். ரெண்டாவது அதை நீ விசுவாசிக்கும் பொழுது உலகத்தின் சோதனையை நீ ஜெயிக்கிறவனா மாறுற. மூன்றாவது விசுவாசம்தான் உனக்கு அற்புதத்தை என்ன செய்யும்? கொண்டு வரும். கை தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தேவனால் பிறந்ததை சாதாரண சத்தியமா நினைக்கிறாங்க.
நான் இதை மேன்மையா கருதுகிறேன். எனக்கு என்னைக்கு இதை எனக்கு ஒரு வருடம் இருக்கும். ஆரம்பத்துல தெரிஞ்சாலும் அந்த ஒரு வருடமா தான் இந்த வசனத்தை நான் அதிகமா அறிக்கை பண்ண வைக்கிறேன். ஏன்னா உலகத்தையே ஜெயிக்க முடியும்னா அப்ப அந்த வசனத்துல எவ்வளவு வல்லமை இருக்கு. அவன் தோக்க மாட்டான் இருக்கு, அவனை தோக்கடிக்க முடியாதுன்னு இருக்கு. அவனுக்கு 1000 என்ன 1 கோடி பிரச்சனை வந்தாலும் அவனை தோக்கடிக்க முடியாது. ஏன்னா அவன் யாரு? தேவனால் பிறந்தவன். உலகத்தை ஜெயித்தே காட்டுவான். இது தேவனே சொல்லியிருக்கிறபடினால அந்த வார்த்தை உண்மை. அப்போ நீ தேவனால் பிறந்திருக்கிறாய் என்று சொல்றது யோவான் 1:13 எடுத்து வாசித்து பாருங்க. யோவான் 1:13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நிறைய ட்ரிப் இந்த வசனத்தை படிச்சிருக்கோம். இப்போ உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க பிறந்திருக்கீங்க. அது எப்படி பிறந்தீங்க? மாமிசத்தினாலும் இரத்தத்தினாலும் தான் நீங்க பிறந்திருக்கீங்க. அதான உண்மை. அப்பாவுடைய சுகரு பிள்ளைக்கு வருது, அப்பாவுடைய பிரஷரு பிள்ளைக்கு வருது, அப்பாவுடைய பிரெயின் நோய் பிள்ளைக்கு வருது. இது எப்படி வருது? அப்பாவுக்கு சுகர் இல்லைன்னா பிள்ளைக்கு சுகர் வர முடியும். இப்ப சில நேரங்கள மாத்தி வரலாம். ஆனா மேக்சிமம் 75% என்னதுன்னா அந்த ஜீன் வருது இல்ல. அப்ப என்னதுன்னா அது மாமிசத்தினாலும் இரத்தத்தினாலும் பிறந்தனால அது அப்படியே கண்டினியூஸா என்ன செய்யுது. ஆனா தேவனால் பிறந்தவன் தேவனால் பிறந்தவன் அப்ப அந்த ஜீனும் வரணும்ல. அதத்தான் யோவான் இங்க எழுதுறாரு. அது நீ மாம்சத்துல ரத்தத்துல பிறந்த. இது எப்படி பிறந்திருக்கன்னா அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் எதால பிறந்தானா? தேவனாலே பிறந்தவர்கள். அப்படி தட்டி சொல்லுங்க, ஐயா தேவனால பிறந்த. அப்ப பிசாசு பழைய முன்னாடி பிறந்திருக்குல்ல, அதத்தான் உனக்குள்ள பயங்காட்டுவான். உங்க அப்பாக்கு அந்த நோய் இருந்துச்சுல்ல, உனக்கு அந்த நோய் இருக்கு. உங்க அம்மாக்கு அந்த நோய் இருந்துச்சுல, உனக்கு அந்த நோய் இருந்துச்சு. ஆனா விசுவாச அடிப்படையில வர்றவன் அதை ஏத்துக்கொள்ளவே கூடாது. ஐயா நான் முதல்ல பிறந்தது உண்மைதான், இப்ப ஞானஸ்தானத்துல 2வது நான் பிறந்துட்டேன், ஆவினால நான் 2வது பிறந்துட்டேன். அது மாம்சத்துல பிறக்கல. அப்ப என்னன்னா நீ தேவன் உன்னை பிறக்க வச்சிருக்கிறாரு வச்சுக்கீங்களா, உன்னை பிறக்க வச்சுட்டாரு. அப்போ ஒரு நோக்கம் இல்லாம உன்னை பிறக்க வைப்பாரு. உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. உன்னை பிறக்க வச்சிருக்கிறாரு, உன் குடும்பத்துல உன்னை சூஸ் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னா நீ உன்னை தேவனால் பிறந்திருக்கிறான்னா அது தேவனுடைய என்னது திட்டம். இப்ப குழந்தை இல்லாதவங்க நினைச்சுவாங்க, நமக்கு ஒரு குழந்தை வந்தா இப்படி இருக்கணும், என் பிள்ளை இப்படி இருக்கணும், என் பிள்ளை நான் வயசான காலத்துல என் பிள்ளை அப்படி வேலை பார்க்கணும், இப்படி வேலை பார்க்கணும், ஒரு பிளான் போட்டிருப்பாங்கல்ல. அது மாமிசத்தினாலும் ரத்தத்தினாலும் பிறக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. ரைட்டு. இப்ப நீ மறுபடியும் நீ பிறந்திருக்கிற தேவன் உன்னை பிறக்க வச்சிருக்கிறான்னா தேவன் உனக்கு ஒரு பிளான் போட்டிருப்பார்ல. அந்த அப்பா அந்த பிளான் நடக்குமா நடக்காதா? கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்த அப்படி சொல்லும் போது என் அப்பா என்ன மறுபடியும் பிறக்க வச்சிருக்கிறான்னா என்ன குறித்து இந்த பூமியில ஒரு பெரிய பிளான் இருக்கு. சொல்லுங்க, பெரிய பிளான் இருக்கு. நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவன். நல்ல கவனிங்க, மனுஷனால பிறக்கிறவன், மனுஷனுடைய மாம்சத்துல ரத்தத்துல பிறக்கிறவன் மனுஷனா இருக்கிறான். மிருகத்துக்கு பிறக்கிறது என்னது? மிருகமா இருக்கு. சத்தமா சொல்லுங்க, மனுஷனுக்கு பிறக்கிறது மனுஷனா இருக்கு, மிருகத்துக்கு பிறக்கிறது மிருகமா இருக்கு. தேவனால் பிறக்கிறது தேவர்களா இருக்கிறார்கள். கை தட்டும், தேவர்களா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு தான் உள்ள போணும். அற்புத அடையாள ஊழியங்களுக்கு. ஐயா
நான் முதல்ல பிறந்தது எங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்தேன், அதனால அந்த ஜீன் எனக்கு வந்திருக்கலாம். இப்ப நான் அதை சிலுவையில செத்து சாகடிச்சு தேவனால மறுபடியும் பிறந்திருக்கிறேன். அப்ப தேவனால் பிறந்தவன் தேவர்களா இருக்கிறார்கள். சொல்லுங்க, மனுஷனால் பிறந்தவன் மனுஷனா இருக்கிறான். மிருகத்துக்கு பிறக்கிறது மிருகமா இருக்கு. தேவனால் பிறந்தவர்கள் தேவர்களா இருக்கிறார்கள். கை தட்டுவோம். தேவர்களா இருக்கிறார்கள், தேவர்களா இருக்கிறார்கள். அதத்தான் இயேசு அந்த இடத்துல யோவான் 10:35 சொல்றாரு. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, தேவர்கள் என்று சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததா இருக்கு. வேத வாக்கியம் தவறுதலா இருக்கு. தவறா போகாதான். அந்த எழுத்து தப்பு கிடையாதுங்கிறாரு. அப்ப என்னது இங்க எதை கொண்டு வராரு? வசனத்தை கொண்டு வராரு. நல்லா கவனிங்க, என்ன கொண்டு வராரு? தேவனுடைய வார்த்தை, வார்த்தையை கொண்டு வராரு. வசனம் உனக்குள்ள இருந்தா நீ தேவர்களா? ஏன் வசனம் உனக்குள்ள இருந்தா நீ தேவர்கள் என்று சொன்னா, வசனத்தை விசுவாசித்தானே நீ மறுபடியும் பிறக்கிற. அப்போ புலிக்கு பிறந்தது புலியாதான் இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, புலிக்கு பிறந்தது எலியா இருக்காது, பூனைக்குட்டியா இருக்காது. புலி பிறந்து புலிக்குட்டியா தானே இருக்கும். அப்ப தேவனுக்கு பிறந்தது தேவர்களா தான் இருப்பாங்க. கைதட்டும். தேவர்களா தான் இருப்பாங்க. இயேசுவை போல் பேசிடுவேன், இயேசுவை போல் நான் நடந்திடுவேன், இயேசுவை போல் நான் ஜெபித்திடுவேன், இயேசுவை போல் நான் செயல்படுவேன், இயேசுவை போல் பேசிடுவேன், இயேசுவை போல் நான் நடந்திடுவேன், இயேசுவை போல் நான் ஜெபித்திடுவேன், இயேசுவை போல் நான் செயல்படுவேன். தேவ ஆவியால் அபிஷேகிக்கப்பட்டவர், தேவாவியானவர் என் மேல் அமர்ந்திருக்கிறார், தேவாவியானவர் என் மேல் அமர்ந்திருக்கிறார். இது எதுக்காக? நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவன் சொல்லிட்டே போறது இல்ல. உலகத்தை ஜெயித்து காட்டணும். நீ உனக்கு வந்திருக்கிற சோதனை நீ ஜெயித்து காட்டணும். அல்லேலூயா. தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னா, தேவர்கள் தேவனுடைய வித்துனால நீ பிறந்தனால நீ தேவர்கள். அப்ப தேவன் நினைச்சுவார்னா நிறைய பிரச்சனை என்ன செய்யணும்? தீக்கிறவர் தான் யாரு? தேவன். அவருக்கு நீ பிறந்திருக்க, அந்த வித்து உனக்குள்ள இருக்கு, அந்த ஜீன் உனக்குள்ள இருக்கு அப்படின்னா, அதே மாதிரி தேவன் எல்லாருடைய பிரச்சனையை தீர்ப்பாரோ அதே மாதிரிதான் நீ போகும் இடமெல்லாம், சொல்லுங்க, நீ போகும் இடமெல்லாம் உன் பிரச்சனை அல்ல, போற இடங்கள்ல நீ நிக்கிற இடங்கள்ல வந்திருக்கிற எல்லாருடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தீர்வே நீங்க தான். தேவர்கள் கைட்டும் தீர்வே நீங்க தான். அதுதான் தேவனால் பிறந்தவனுக்கு உள்ள வெளிப்பாடு. நான் தேவனால் பிறந்தவன் என்று நீ வாயினால் அறிக்கையிடனா என்ன வெளிப்பாடு வரணும்? நான் உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்கும்படியாய் தேவன் என்னை ஒரு தீர்வாக வைத்திருக்கிற நான் தேவர்களாய் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் தேவர்களாய் இருக்கிறேன். நான் பல பேருடைய பிரச்சனை தீர்க்கும்படி, பல பேருடைய வியாதிகளை குணமாக்கும்படி அந்த தீர்வை கொடுக்கக்கூடிய அவர் ஏன் என்ன பிறக்க வச்சிருக்கிறார் என்று சொன்னா, அவர் எப்படி பிரச்சனை தீர்ப்பாரோ இப்ப சீட்ல உட்கார்ந்துட்டாரு. இப்ப சீட்ல உட்கார்ந்துட்டு அந்த பொறுப்பை நம்மள்ட்ட கொடுத்து, நீ தாண்டா எல்லா பிரச்சனைக்கும் என்ன தீர்வு. அதான் வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இருக்க, அவருடைய வார்த்தை தவறுதலா இல்லை. கையை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இடத்துக்கு போகும் பொழுது, எப்பா இந்த பிசாசெல்லாம் துரத்த முடியாதப்பா, இந்த கேன்சர் வியாதிக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ண முடியாதுப்பா, அந்த கேன்சர் என்ன தொத்திரியா அப்படின்னா, நீ தேவனால் பிறந்தவன் சொல்றதுக்கு லாய்க்கே இல்ல. தேவனுடைய வித்து. தேவன் எதுக்கு அஞ்சாதவர்? அல்லேலூயா. எதுக்கு அஞ்சாதவர்? அவரால நீ பிறந்திருக்கிறன்னா, மாம்சத்துல பிறந்தா அப்பாவுடைய குணம் ஏதாவது ஒண்ணு இருக்கும். இப்ப ஏசப்பாக்கு நீ பிறந்திருக்கிறனால
அவருடைய ஜீன் உனக்குள்ள இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கு. அதை நீ விசுவாசித்தா உலகத்தை ஜெயிப்பாய். கை தட்டும். உலகத்தை ஜெயிப்பாய். சரி, இப்ப நம்ம நம்ம அப்பா அம்மா மாமிசத்துல ரத்தத்துல நம்மளை பிறக்க வச்சுட்டாங்க, பிறந்தோம். இப்ப ஏசப்பா எப்படி நம்மளை மறுபடியும் அவருக்குள்ள பிறக்க வச்சாரு? ஒன்னு பேதுரு, மூத்த அப்போஸ்தலர் சொல்றாரு பாருங்க. ஒன்னு பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல. நல்லா கவனிங்க. இந்த வசனம் தான் உங்க வாழ்க்கையை மாத்த போகுது, சோதனையை ஜெயிக்க போகுது. அழிவுள்ள வித்தினாலே அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம முன்னாடி பிறந்தோமே அப்பா அம்மாக்கு, அது என்னதான்? அழிவுள்ள வித்து. அதுக்கு வியாதி வந்துதான் ஆகணும். அது அப்பாவுடைய சுவாபம் எல்லாம் நமக்கு வந்துதான் ஆகும். ஆனா அது அழிவுள்ள வித்துங்கிறாரு. இங்க என்ன சொல்றாரு? அழிவுள்ள வித்தினால் அல்ல அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மறுபடியும் பிறந்து விட்டீர்கள். கை தட்டுவோம். மறுபடியும். அப்பா ஏசப்பா உன்னை எப்படி அவருக்குள்ள உன்னை பிறக்க வச்சாரு? யாராவது கேள்வி கேட்டா உனக்கு சொல்ல தெரியணும். சொல்லுங்க, எப்படி பிறந்தீங்க? அழிவில்ல வித்தினாலே மறுபடியும் பிறந்தோம். எதனால? வசனத்தாலே. கை தட்டும். வசனத்தாலே. வார்த்தையாலே. தேவ வார்த்தையாலே. அதனாலதான் அங்க சொல்றாரு, வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஐயா, புலிக்கு பிறந்தது புலிக்குட்டி, அதே மாதிரி தேவனுக்கு பிறந்தது தேவர்கள். கை தட்டுவோம். தேவர்கள். நீ ஓம் பிரச்சனையை தீர்க்கிறதுல, உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த வித்து, அந்த ஜீன் உனக்குள்ள இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அது வித்துனே பைபிள்ல கொண்டு வந்துட்டாரு பாருங்க. ஏன்னா நம்ம கேள்வி கேட்போம் அப்படிங்கறதுக்காக அவர் தெளிவா அழிவில்லாத வித்தினாலே. முத வித்து என்ன சொல்லிட்டாரு? அழிவுள்ள வித்து. அது முதல்ல ஆதாமுக்குள்ள பிறந்தது. அதனால அது வியாதி நம்மளை விரட்டிட்டே வருது, சாபம் நம்மளை விரட்டிட்டே வருது, பாவம் நம்மளை விரட்டிட்டே வருது. இப்போ அந்த மனுஷனை ஆண்டவர் திருத்தன்னு நினைக்கல. அவர் சிலுவையில நினைச்சிட்டாரு, க்ளோஸ் பண்ணிட்டாரு, மரித்து அடக்கம் பண்ணிட்டாரு. ஏன்னா அது திருத்த முடியாது. அது ரத்த சம்பந்தமான உறவு. அதனால தேவன் திருத்தம் நினைச்சிட்டாரு. அவர் மரிக்கும் போது நம்மளை மரித்து அடக்கம் பண்ண வச்சுட்டாரு. இப்ப நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஆவியானவர் உனக்குள்ள வரும்படி மறுபடி நீ பிறந்துட்ட. உன்னை பிறக்க வச்சது என்னன்னா, அழியாத வித்தாகிய, அந்த வித்துன்னு சொல்ற அழிவில்லாத வித்தாகிய வேத வசனமாகிய மறுபடியும் வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய வசனத்தினால நீங்க பிறந்துட்டீங்க. நீங்க உலகத்தை ஜெயிச்சு ஆகணும். அல்லேலூயா. நீங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50 தடவையா சொல்லிருங்க. 50 100 தடவைனாலும் சொல்லிருங்க, நான் தேவனால் பிறந்தேன், உலகத்தை ஜெயித்தேன். நான் தேவனால். பிசாசு சொல்லுவான், எப்படிடா பிறந்த? இவங்க அம்மா அப்பாவுக்கு தான் பிறந்த அப்படின்னு சொல்லுவான். நீங்க கேட்காதீங்க. நான் தேவனால் பிறந்தவன். இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்தவன். நான் விசுவாசிக்க. அடுத்து என்னது? என் அப்பா எதனால என்ன பிறக்க வச்சாரு? வசனத்தால. அவருடைய வசனம் என் உள்ளத்துல இருக்கு. தேவனுடைய வார்த்தை என் உள்ளத்துல இருக்கு. தேவனுடைய ஆவியானவர் என் உள்ளத்துல நினைச்சாரு இருக்கிறார். அதனாலதான் வசனத்தை கேளுங்க, வசனத்தை கேட்கும் போது கவனக்குறைவு விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு வசனம் உள்ள போயிட்டுன்னா உலகத்தின் சோதனையே ஜெயிப்பானா. இன்னைக்கு பைனான்சியல் பிரச்சனையில உங்களால ஜெயிக்க முடியல, வேலையில ஜெயிக்க முடியல, உங்க குடும்பத்துல ஜெயிக்க முடியல. ஆனா வசனம் சொல்லுது, நீ தேவனால் பிறந்தவன்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்றாரு. ஆண்டவர் பொய் சொல்லுவாரா? உன்னால ஜெயிக்க முடியும். தேவன் சொல்றாரு நீ ஜெயிச்சுட்டாங்கிறாரு. நீங்க சொல்றீங்க ஜெயிக்கல. தேவன் உண்மை உள்ளவரா? நீங்க உண்மை உள்ளவரா?
அப்ப என்ன? தேவனால் பிறந்ததை நீ கண்டுபிடிக்கல, எப்படி பிறந்ததுங்கிறத நீ கண்டுபிடிக்கல, அதை நீ விசுவாசிக்காதனால உன்னால என்ன செய்ய முடியல? ஜெயிக்க முடியல. அல்லேலூயா. அதனாலதான் 2 கொரிந்தியர் 5:17 பவுல் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், எடுத்து வாசிக்கிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதோட அர்த்தம் தெரியுமா? இதுவும் சூப்பர் நேச்சுரல். இந்த வார்த்தையெல்லாம் உங்களுடைய எப்ப பார்த்தாலும் நீங்க அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது மறுபடியும் பிறந்தவனுக்குள்ள சத்தியம். அது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நீ அப்பாலால நீ பிறந்து அந்த அப்பாவுடைய ஜீன்ல நீ வாழ்ற, அந்த வித்துல நீ வாழ்ற அப்படின்னா அந்த பழைய வித்து என்ன க்ளோஸ் ஆகுதான். பழசெல்லாம் எங்க ஒளிஞ்சிச்சு? சிலுவையில ஒளிஞ்சிச்சு. அப்படி உயிர்த்தெழுதல் அந்த வார்த்தை நீ விசுவாசிக்க போய் பழசெல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. எப்படி புதிதாச்சு? எப்படி புதிதாச்சு? அவருடைய வார்த்தை. நீ எங்க இருக்கிற? கிறிஸ்துவுக்குள்ள. நீ அவருக்குள்ள பிறந்திருக்கில்ல, அவருடைய வித்து உனக்குள்ள இருக்குல்ல. அப்ப அதனால நீ பிறந்திருக்கும் பொழுது இப்ப ஆதாமுடைய வித்து அவன் சேட்டையை பூரா காட்டுது. இப்ப ஏசப்பா வசனத்தால நீ பிறந்திருக்கிறன்னா அந்த வசனத்துடைய வித்துல இருக்கிற ஆசீர்வாதம், சுகம், சமாதானம், பாதுகாப்பு, உயர்வு எல்லாம் அதுக்குள்ள இருக்குல்ல. அதுதான் பவுல் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழசெல்லாம் ஒளிந்தது, எல்லாம் புதிதானது. கை தட்டுவோம். எல்லாம் புதிதானது. இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் புதிய சிருஷ்டியாகிவிட்டேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் புதிய சிருஷ்டியாகிவிட்டேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் என் பழசெல்லாம் புதிதானது. இயேசு கிறிஸ்துவுக்குள் என் பழசெல்லாம் புதிதானது. இப்ப நீங்க அந்த பாட்டை படிக்கும் போது உங்க மண்டைக்குள்ள எப்படி ஓடணும்? தியானம் ஓடணும். ஆதாமுடைய வித்து எனக்கு வியாதியை கொண்டு வந்துச்சியா, எங்க அப்பாவுடைய வித்து வியாதியை கொண்டு வரலாம், தரித்திரத்தை கொண்டு வரலாம், சோதனை கொண்டு வரலாம். இப்போ அந்த வித்து எல்லாம் ஒளிஞ்சிட்டுட்டாரு, சிலுவையில ஒளிச்சிட்டாரா. இப்போ உயிர் தெழுந்த இயேசு அந்த ஜீன், அந்த வசனமாகி வித்தினாலே மறுபடியும் பிறந்துவிட்டு ஜீவிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னா மறுபடியும் பிறந்துட்டோம். அப்ப அந்த வித்துல இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு வரணும்ல. அந்த வித்து, அந்த ஜீன் தான் உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கை தட்டுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தையே ஜெயித்திடுமே. தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தையே ஜெயித்திடுமே. தேவனால் பிறந்தோம் உலகத்தை ஜெயித்து, தேவனால் பிறந்தோம் உலகத்தை ஜெயித்து ஜெயம் பெற்று வாழ்ந்திடுவோம். நாம் ஜெயம் பெற்று வாழ்ந்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெயம் ஜெயமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெயம் ஜெயமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெயம் ஜெயமே. அல்லேலூயா, ஜெயம் ஜெயமே. அமெரிக்கா ஈரான் பிரச்சனையை ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாதா? அவங்க 2 பேரும் அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா தேவ பிள்ளைகள் நினைச்சா ஜெயிக்க முடியும். நான் அவர் சொல்லியிருக்கிறார்ல, தேவனால் பிறந்தவன் உலகத்தை. உன் வீட்டு பிரச்சனை இல்ல, உலகத்து, இது உலகத்தின் பிரச்சனை தானே. பாருங்க, 10 நாள் 11 நாள் வார்ல சிலிண்டர் அவுட் ஆயிட்டு, இன்னும் வாரு நீடிச்சு வச்சுக்கிறீங்களா. பெட்ரோலு, டீசலு, விலைவாசி, பஞ்சம். அப்ப இதை நம்ம ஜெயிச்சு காட்டணும். சொல்லுங்க, தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான். இயேசுதான் சொல்லி இருக்கிறாரு, உலகத்தின் பிரச்சனையை ஜெயிக்க முடியுமா? நான் தேவனால் பிறந்தவன். இயேசுவின் நாமத்தினாலே அந்த யுத்த ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். சமாதானத்தை இயேசுவின் நாமத்தில் நினைச்சறேன். நீங்க பண்ணுங்க. அந்த தலைவர்களுக்குள்ள சமாதானத்தை தேவனால் உண்டு பண்ண முடியும். ஏன்னா உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. சொல்லுங்க, உங்கள் விசுவாசமே
ஆமென். உலகத்தை உலகத்தை ஜெயிக்கிற ஜெயிக்கிற ஜெயம். ஜெயம். அப்ப முதல்ல என்ன பார்த்தோம்? யார் தேவனால் பிறந்தவன்? இரண்டாவது, எப்படி தேவன் உன்னை பிறக்க வச்சார்? வசனத்தால. மூணாவது, பிறந்தவன் எங்க இருக்கிறான்? இந்த மூணு வெளிப்பாடு முக்கியம். பிறந்தவன் எங்க இருக்கிறான் அதை நீ கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. கொலேசியர் புஸ்தகம் 1, கொலேசியர் புஸ்தகம் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இது உங்களுக்கு இந்த வசனம் உங்களுக்கு தெரியும். இதுக்கும் தேவனால் பிறந்ததுக்கு என்னையா சம்பந்தம்? இதுக்கு தேவனுக்கு என்ன? ஆண்டவர் சொல்றாரு, இருளின் அதிகாரத்திலிருந்து முன்னாடி சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள்ள வாழ்ந்தோம், ஆதாமுடைய இதுக்குள்ள. இப்ப அங்க இருந்து அவருடைய ரத்தத்தால் மரணத்தால் விடுதலை ஆகி ஒளியின் ராஜ்யத்துக்குள், ராஜ்யம் என்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? ராஜ்யம் என்று சொல்றாரு. அந்த ராஜ்யத்துக்குள்ள உங்களை வச்சிருக்கிறாராம். இதே வசனத்துக்கு தொடர் வசனம் பாருங்க. மத்தேயு யோவான் ஸ்நானனை குறித்து சொல்றார். மத்தேயு 11:11. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. நல்லா பாருங்க. பெண்களிடத்திலே ஒரு தாயின் கற்பத்திலிருந்து வெளிவந்த நிறைய பிள்ளைகளுக்குள்ளே யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவன் ஒருவன் இல்லையா? ஆகிலும், ஆனா சொல்லிட்டு சொல்றாரு, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அங்க இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்தில். நல்லா கவனிங்க, புரிஞ்சாதான் நீங்க வெற்றி பெற முடியும். ஒளியின் ராஜ்யத்தில். இங்க என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அப்ப என்னன்னா, மறுபடியும் பிறந்தவன் எங்க இருக்கிறான்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வாழ்றான். தேவனுடைய வட்டத்துக்குள்ள என்ன செய்யறான்? இப்போ ஆதாமுக்குள்ள அந்த தாயினுடைய வயிற்றில பிறந்த குழந்தைகளோட யோவான் ஸ்நானகன் தான் பெரியவனா. இங்க சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்துல சிறியவன் மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்களாம் யாரு? சிறியவர் மாதிரி தெரியலாம், ஆனா யோவான் ஸ்நானனை காட்டிலும் யாரா? பெரியவர்கள். ஏன்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள. அப்ப என்ன தெரியுமா? தேவனால் பிறந்தவன்ங்கிற ஒரு வெளிப்பாடு இருக்குள்ள என்னச்சுவான் தெரியுமா? ஆபிரகாமை விட, சொல்லுங்க, ஆபிரகாமை விட, ஈசாக்கை விட, யாக்கோப்பை விட, மோசேயை விட, எலியாவை விட, எலிசாவை விட நீங்க பெரியவர்கள். நாம் பெரியவர்கள். நீங்கள் பெரியவர்கள். கைதட்டும். நீங்கள் பெரியவர்கள். நீங்கள் பெரியவர்கள். அல்லேலூயா. ஏன்னா நீங்க எங்க இருக்கீங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள மறுபடியும் பிறந்திருக்கீங்க. ஆனா இப்ப சேர்ல சிறியாள் மாதிரி நம்ம உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, தாயின் வயிற்றுல பிறந்த கற்பத்துல பிறந்த பிள்ளைகளோட யோவான் ஸ்நானன் மாதிரி பெரிய ஆள் யாரும் கிடையாதுயா. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல சிறியவர்களாய் காணப்படுகிறவர்கள் அவனை காட்டிலும் எப்படிப்பட்டவர்களா? பெரியவர்கள். சத்தமா சொல்லுங்க. நான் தேவனால் பிறந்தவன். 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 நான் சாதாரண ஆள் அல்ல. நான் சாதாரண ஆள் அல்ல. நான் சாதாரண ஆள் அல்ல. நான் சாதாரண ஆள் அல்ல. எலியாவை விட, எலியாவை விட, எலிசாவை விட, எலிசாவை விட பெரிய பெரிய அற்புதங்கள், பெரிய பெரிய அற்புதங்கள், பெரிய பெரிய அற்புதங்கள், பெரிய பெரிய அற்புதங்கள் கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் என்னை கொண்டு செய்ய போகிறார். கர்த்தர் என்னை கொண்டு செய்ய போகிறார். நான் தேவனால் பிறந்தவன். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். சொல்லுங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். கொலேசியர் 1:13 நீங்க டெய்லி சொல்லுங்க. இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கேன்னு தெரிஞ்சா நம்மளும் எலிசாவோட பெரிய ஆள் தான்யா, எலியாவோட பெரிய ஆளு தான்.
அப்படின்னு நான் சொல்லல. அதை குறித்து யார் சொல்லியிருக்கா? தேவனே சொல்லி இருக்கிறார். கை தட்டுவோம். தேவனே, அவர் பொய் சொல்ற தேவன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? தேவனால் பிறந்தவன். ஹைதராபாத்துக்கு போன அந்த ஊழியக்காரரும் அவரு தனிப்பட்ட முறையில் அவர் இந்த வசனத்தை அதிகமா தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்த, அதனாலதான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கலக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க அதை விசுவாசிக்கிறாங்க, அதை அணிவிக்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்க, நம்ம விசுவாசிப்போம், நம்ம விசுவாசிப்போம். நான் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவன் சாதாரண ஆள் கிடையாதான். அப்ப நீ ரோட்ல நடக்கும்போது நீ ஒரு பரதேசி மாதிரி நினைக்காத. ஐயா நான் ஒரு பரதேசி, நான் இப்படியே அப்படி நினைக்காத. ஐயா யோவான் ஸ்நானகனை மாதிரி பெரியவன் சொல்லிட்டு அதை விட தூக்கிட்டாரு. எங்க இருக்கிறவன்? தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறவன். அல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களை கொண்டு என்னென்ன அற்புதம் செய்ய போறார். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமா இருக்கும். கைத்தட்டும். மிகவும் பயங்கரமா இருக்கும். எந்த ஜாதிகளுக்கு செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் உனக்கு செய்ய போறார். ஏன்னா நீ தேவனால் பிறந்தனால உனக்குள்ள என்ன இருக்கு? தேவனுடைய வித்து. அது வித்துனே பேதுரு சொல்லிட்டாரு. வித்துன்னு என்னது? தேவனுடைய உயிர். அப்ப அந்த வார்த்தை தேவனுடைய உயிரா இருக்கனால தேவனுடைய உயிரே உனக்குள்ள இருந்து உன்னை உருவாக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் 1 கொரிந்தியர்ல இந்த பவுல் அந்த இதை சொல்றாரு. நம்ம அடிக்கடி அதை தியானிக்கிறப்ப 1 கொரிந்தியர் 1:24. 1 கொரிந்தியர் 1:24. ஆகிலும் யூதனானாலும் கிரேக்கனானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தேவன மறுபடியும் பிறந்துட்டு இல்ல, அழைக்கப்பட்டுட்டு இல்ல. எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். ஏன் கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கிறாரு? அப்படி வித்து உனக்குள்ள என்ன செய்யுது? இருக்கு. அதை கண்டுபிடி. ஐயா நீ பெரிய உயர்ந்த நிலைமைக்கு வரக்கூடிய ஞானம் கிடையாது. கிறிஸ்துவே உனக்கு ஞானமா இருக்கிறாரா? கிறிஸ்துவே உனக்கு பலனா இருக்கிறாரா? நான் பரீட்சை எழுதுற பிள்ளைகளுக்கு எல்லாம் காலையில இந்த வசனத்தை தான் சொல்லுவேன். ஐயா நீ தேவனுடைய பிள்ளையா அழைக்கப்பட்டியா? நீ நல்ல மார்க் எடுக்க கிறிஸ்துவே உனக்குள்ள பிதா அந்த ஜீன வித்த வச்சிருக்கிறார். பலனா அடுத்து என்னது? மார்க் வாங்கக்கூடிய ஞானமா? செத்தவனை எழுப்பக்கூடிய பலம் அந்த ஜீன், அந்த வித்து நமக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அதத்தான் 31 என்ன சொல்றாரு? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். எனக்கு சம்பாதிக்க ஞானம் இல்லையா? எனக்கு வேலை பார்க்க ஞானம் இல்லையா? ஐயா சோதனை வந்தா பிரச்சனை மேற்கொள்ள ஞானம் இல்லையா? நீ ஞானம் இல்லைன்னு சொன்னா நீ ஆதாமுக்குள்ள பிறந்ததான் நினைக்க. நீ மறுபடியும் பிறந்துட்டேன்னா அவருடைய வித்து, அவருடைய ஜீவன் உனக்குள்ள என்ன செய்யுது? இருக்கு. நீ சாதாரண ஆளே கிடையாது. அதத்தான் யோவான் ஸ்நானனை ஸ்திரீயிடத்திலே பிறந்தவன் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவன் இல்லை என்று சொல்லிட்டு பரலோக ராஜ்யத்தில் சிறியவராயிருக்கிற அவனிலும் பெரியவனாயிருக்கு. அப்ப நீங்கெல்லாம் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கீங்கல்ல. இருளின் அதிகாரத்திலிருந்து சபையை விடுதலை ஆக்கிட்டாராம். கொலேசிய சபைக்கு தான் எழுதுறாரு. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரே ராஜ்யத்து. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு உங்களை தூக்கி உள்ள வச்சுட்டாரா? எதனால? நீ பிறந்தனால உங்களை தூக்கி உள்ள வச்சிருக்கிறார். அப்ப உள்ள வச்சிருக்கிறான்னா நீ சாதாரண ஆள் கிடையாது. எலிசாவை காட்டிலும் மேலான அற்புதம், எலியாவை காட்டிலும் மேலான அற்புதம் நீ செஞ்சே ஆகணும். அதுக்குத்தான் நீ மறுபடியும் பிறக்க வச்சிருக்கிறார். கை தட்டும். பிறக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் வந்துட்டு? அல்லேலூயா. எபேசியர் ஒரு வசனத்தை, எபேசியர் 2:15.
சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. நீ புதிய மனுஷன் அதையாவது சொல்றீங்களா? புதிய மனுஷன் என்ன தெரியுமா? பழைய மனுஷனுடைய அனுபவம் என்னது? ஆதாமுடைய சுவாபம் நம்மளை விரட்டுது. எனக்கு வியாதியா, எனக்கு தலைவலிக்கியா, எனக்கு இங்கிட்டு வலிக்கியா, எனக்கு அங்கிட்டு வலிக்கியா, என் அங்க பிரச்சனையா, இங்க பிரச்சனையா, ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லிட்டே இருப்பான். நான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா அந்த நியாயப்பிரமாண சட்டத்தையே என்னுடைய மாமிச சரீரத்தை உடலை கொண்டு அந்த நியாயப்பிரமாண சட்டத்தை தவிடுபடியாக்கி நொறுக்கி தள்ளி இருதிறத்தாரையும் ஒன்னாக்கி ஒரே புதிய மனுஷனா? எந்த மனுஷன்? ஒரே புதிய மனுஷனா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பழைய மனுஷனை வியாதி உள்ள மனுஷனை க்ளோஸ் பண்ணிட்டாரு, சாபம் உள்ள மனுஷனை நினைச்சிட்டாரு, க்ளோஸ் பண்ணிட்டாரு, தோல்வியான மனுஷனை நினைச்சிட்டாரு, க்ளோஸ் பண்ணிட்டாரு. புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவாய் நான் தரித்திருக்கிறேன். அப்போ அந்த பிரச்சனை, வியாதி, குடும்பத்துல போராட்டம், பிரச்சனை வரும்போதெல்லாம் நீங்க சொல்லணும், நான் தேவனால் பிறந்தவன், நான் புதிய மனுஷன், நான் பழைய மாதிரி ஆதா மாதிரி நினைக்காத. ஓன்னு ஒப்பாரி வச்சு அழமாட்டேன், ஓ வியாதியை கண்டு மிரள மாட்டேன். எப்படி சாத்தா மிரள வைப்பாங்கிறதையும் ஆண்டவர் அதுல சொல்லிட்டாரு. நியாயப்பிரமாண சட்டத்தை நினைச்சிட்டாரா? நம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து. அப்ப என்ன அர்த்தம்? இந்த 10 கட்டளையில ஏதாவது ஒரு கட்டளை நீ மீறி இருப்பில்ல, அது சத்துரு காட்டுவான்ல. செத்த, நீ தொலைஞ்ச, நீ பாரு அப்படின்னு சொல்லுவ. நீங்க அந்த நேரத்துல வரணும், நான் மறுபடியும் பிறந்தவன். அந்த நியாயப்பிரமாண சட்டத்தையே இயேசு தம்முடைய மாம்ச சரீரத்தினால உடைச்சு அவர் கிருபையா 2 பேரையும் ஒன்னாக்கிட்டாரியா. இரு திறத்தாரை ஒன்னாக்கி அந்த பழைய மனுஷனை, வியாதி உள்ள மனுஷனை, தோல்வி உள்ள மனுஷனை, சாபம் உள்ள மனுஷனை முடிவுக்கு கொண்டு வந்து என்னை ஒரு புதிய சிருஷ்டியாய், புது சிருஷ்டியாய், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் என்னை மாற்றி இருக்கிறார். கைதட்டும், என்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் விசுவாசத்தினாலதான் பெற முடியும். அதனாலதான் 1 யோவான் 5:1 சொல்லிட்டார், இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்தவன். அங்க என்ன கொண்டு வர்றாரு? விசுவாசம். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கறது முக்கியம் இல்ல, உனக்குள்ள என்ன வரணும்? விசுவாசம். இப்ப பாருங்க, நான் எலியாவோட மேலான அற்புதம் செஞ்சுப்பா, எலிசாவை விட, ஓ ஆபிரகாமை விட, ஈசாக்கை விட நம்ம அதை பார்த்து பரவசம் அடைஞ்சிருப்போம். நல்லதுதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை காட்டில் நீங்கள் பெரியவர்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஏன்னா தேவனால் பிறந்தவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள 3 காரியங்களை பார்த்தோம். 1, யார் தேவனால் பிறந்தவன், 2வது எப்படி உன்னை பிறக்க வைத்தார், 3வது பிறந்தவனை எங்க உள்ள வச்சிருக்கிறார். கை தட்டுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடுவோம். ஓ glory to God. நன்றி ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடு மை துதிக்கிறோம். தேவனால் இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிப்பவன், இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிப்பவன் எவனும் தேவனால் பிறந்தவனா? எவனும் தேவனால் பிறந்தவனா? நீ தேவனால் பிறந்தவன் என்பதை அடையாளம் காட்டணுமா? நீ விசுவாசிச்சா போதும், நீ விசுவாசிச்சா போதும். இயேசுதான் எனக்காக சிலுவையில மரிச்சாரு, இயேசுதான் எனக்காக ரத்தம் சிந்தினாரு. அதனால நான் தேவனால் பிறந்தவன். தேவனால் பிறந்தவன் இந்த உலகத்துல தோத்து போவான் இல்ல. சிலர் தற்கொலை நோக்கி போறாங்க, சிலர் விரத்தியாய் என்னமோ மாண்டு போறாங்க. ஏன்னா அவன் தேவனால் பிறந்தவன் என்பதை கண்டுபிடிப்பான். ஆனால் அவன் உலகத்தையே ஜெயிப்பான், அவன் உலகத்தையே ஜெயிப்பான். திரும்பவும் யோவான் வலியுறுத்துறாரு, தேவனால் பிறப்பதற்கான அடையாளம் என்ன? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பவனை அன்றி இந்த உலகத்தை ஜெயிப்பவன் யார்? விசுவாசத்தின் முதுகெலும்பை நீ கப்பலை சேதப்படுத்திராத. அந்த விசுவாச கப்பலை அது எப்படியா தேவனால பிறக்க முடியும்? அது எப்படியா பிறக்க முடியும்? நிக்கதோமு கேட்டது போல அது எப்படி ஒருத்தர் 2 தடவை பிறக்க முடியுமா? நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாய்.
மாம்சத்தினால் அல்ல, புருஷனால் அல்ல, இரத்தத்தினால் அல்ல, தேவனாலே பிறந்திருக்கிறாய். மாம்சத்துல பிறக்கிற அப்பா அம்மாவே பிள்ளைக்கு எவ்வளவு பிளான் போட்டு அந்த பிள்ளைய வளர்க்கறாங்கன்னா, அப்ப தேவனால் பிறந்தவன் என்றால் தேவன் உன்னை குறித்து இந்த பூமியில உன்னை கொண்டு செத்தவனை எழுப்பணும், உன்னை கொண்டு பல நாடுகளுக்கு செய்தியை கொண்டு போகணும், உன் மூலியமா ஆயிரங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். எவ்வளவு பிளானோடு உன்னை அவர் வசனத்தால உன்னை பிறக்க வச்சிருக்கிறார்னா அந்த திட்டம் நிறைவேறியாகும், நிறைவேறியாகும், நிறைவேறியாகும். தேவனால் பிறந்த எப்படி பிறக்க வச்சிருக்கிறார்? அவருடைய வசனத்தினாலே, அழிவில்லாத வித்தினாலே. அழிவுள்ள வித்தினால் அல்ல. நம்ம அப்பா அம்மாவுடைய வித்துல பிறந்தது அழிவுள்ள வித்தான். அது சில தோல்விகள், அது வியாதிகள், சில மரணங்கள், சில பிரச்சனைகளை கொண்டு வருது. ஆனா நீ மறுபடியும் பிறந்ததை நீ விசுவாசிச்சா அந்த வித்தினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள், ஜெயிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது உனக்கு வெற்றிக்கு நேரா உன்னை வீர நடை போட வைக்கும், அற்புதத்துக்கு நேரம் நடத்தும். இதை நீ கண்டுபிடிச்சா வியாதியிலிருந்து வெற்றி, பிரச்சனையிலிருந்து வெற்றி, சோதனையிலிருந்து வெற்றி. மூன்றாவது, அந்த பிறந்தவனை தூக்கி எங்க வச்சிருக்கிறாரு? ஒளியின் ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில், சாத்தானுடைய ராஜ்யத்தில் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துல சேப்பா இருக்கிற, வல்லமையா இருக்கிற, அவருக்குள் சகல பரிபூர்ணமுடையவனா இருக்கிற, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எல்லா வல்லமையும் திறவுகோலையும் என் கையில கொடுத்திருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை குறித்து யோவான் ஸ்நானன் சொல்லும் பொழுது, ஸ்திரீயிடத்திலே பிறந்தவன்லே யோவான் ஸ்நானனை போல பெரியவன் யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஐயா தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிற சிறியவர்களாய் நீங்கள் அந்த யோவான் ஸ்நானனை காட்டில நீங்கள் பெரியவர்களா? அப்போ உங்களை கொண்டு என்ன பிளான் வச்சிருக்கிறாரு? எதுக்காக உங்களை மறுபடியும் பிறக்க வச்சிருக்கிறாருன்னா, அவரை மாதிரியே நீ பேசணும், அவரை மாதிரியே நீ செய்யணும், அவரை மாதிரியே அற்புத அடையாளங்களை செய்யணும், அவரை மாதிரியே ஜனங்களுக்கு தீர்வா நீ மாறணும். இதெல்லாம் பவுல் விசுவாசித்தனாலதான் ஒரு மெர்க்குரியா வெளிப்பட்டிருக்கிறான். செத்தவனை உயிரோடு எழுப்பியிருக்கிறான். செத்த பாடி மேல பவுல் உளுந்து அந்த பாடியை உயிரோடு எழுப்பியிருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள விசுவாசத்தை தூண்டுறாரு. நம்மளை கொண்டு கர்த்தர் செய்வாரான்னு நினைக்காத. ஐயா அது ஆண்களை கொண்டு செய்வார், பெண்களை கொண்டு. ஐயா அவருடைய வித்து ஆண்களுக்கு மட்டும் இல்ல, வசனம் யாருக்குள்ளெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் தேவனுடைய வித்து, அவங்க எல்லாம் தேவனால ஜெயிச்சாங்க. ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவாரு, கடைசி கால எழுப்புதல்ல பெண்கள்கிட்ட அதிக ரகசியம் இருக்கான். பெண்கள் கூட்டத்தை சர மாதிரி ஆண்டவர் ஊற்ற போறார், பெண்களை வித்தியாசமா பயன்படுத்த போறாராம். கிறிஸ்துவுக்கள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆனா உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? விசுவாசம். நான் பிரசங்கத்தை கேட்கிறவனா இருந்துட்டு கேட்டுட்டு டைரியில எழுதிட்டு போறவன் கிடையாது. எனக்குள்ளேயும் அப்படி வித்து இருக்கு. எனக்கு என்னையும் தேவ ராஜ்யத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. நானும் இயேசுவை தான் விசுவாசிக்கிறேன். அப்ப நானும் தேவனால பிறந்திருக்கிறேன். வசனத்தால என்னை பிறக்க வச்சிருக்கிறாரு. என்னையும் தூக்கி ஒளியின் ராஜ்யத்துல வச்சிருக்கிறாரு. அப்ப நானும் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவன் என்று சொல்லி இருக்கிறாரு. அப்ப என்னை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கையை தட்டுவான். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவன், இந்த உலகத்தை ஜெயிப்பேன், நான் உலகத்தை ஜெயிப்பேன். என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எப்படி பிறந்திருக்கிறான்? வசனத்தால பிறக்க வச்சுட்டார். அந்த வித்து எனக்குள்ள இருக்கு. அந்த வித்து இருக்கிறவரை உன்னை எந்த பிசாசும் அழிக்க முடியாது. ஏன் எத்தனை பிரச்சனைகள் வந்து உன்னை ஆண்டவர் காத்துட்டு போறாரு? அந்த வித்து உனக்குள்ள இருக்கிறனால. மூன்றாவது, அந்த வித்து ஒளியின் ராஜ்யத்துல தூக்கி வச்சிருக்கிறார். உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமும். ஐயா எனக்கு பெரிய போஸ்ட் கொடுத்திருக்கலாம், எனக்கு பெரிய வேலை கொடுத்திருக்கலாம், அதை செய்ய முடியுமா? உனக்குள்ள அந்த வித்து இருக்கு, கிறிஸ்துடைய வித்து இருக்கு. அதனாலதான் அவரே உனக்கு பலனா மாறிடுவாரு, அவரே உனக்கு ஞானமா மாறிடுவாரு, அவரே பரிசுத்தமும் நீதியும் மீட்பும் ஞானமும் ஆனார். நன்றி ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும்
தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை அசைக்கிற மனிதர்களாய் மாறுவார்களாக. அற்புத அடையாளங்கள் இந்த பிள்ளைகளை கொண்டு நீ செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த யுத்தங்களை இயேசுவின் நாமத்தில் ஓய பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.